மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக அதிக ஹெலிகாப்டர்கள் தேவை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். முழு விவரங்களை தலைமை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா. தற்பொழுது இந்த கடிதத்தின் மூலம் அவர் என்னென்ன விஷயங்களை மேலும் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள் ராஜா. வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக 4 மாவட்டங்கள் தற்போது நீரில் மூழ்கியுள்ளது. அதாவது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல தூத்துக்குடி, தென்காசி. இதில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி எல்லாம் ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் வெள்ளத்தினுடைய பாதிப்பு அதிகம் என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. அங்குள்ள ஸ்ரீவைகுண்டம் பகுதியெல்லாம் தற்பொழுது முழுவதுமாகவே நீரில் மூழ்கியுள்ளது. நிலைமை அங்கு மிக மிக மோசமான ஒரு சூழலில் உள்ளது. இருந்த போதிலும் தமிழக அரசு அங்கு முழு வீச்சில் தற்போது மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே அந்த பகுதிக்கு அந்த மாவட்ட அமைச்சர்கள் அனுப்பப்பட்டனர். 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அதே போல மூத்த IAS அதிகாரிகள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியராக இருந்த செந்தில்ராஜ் IAS தற்பொழுது அவரும் அந்த மாவட்டத்திற்கு நிவாரண இதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இப்படி அந்த மாவட்டத்திற்கு பழக்கப்பட்டவர்கள், அந்த மாவட்டத்தை நன்கு அறிந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியவற்றை தமிழக அரசு முழுவதுமாக அந்த பகுதிக்கு அனுப்பி அந்த பகுதியில் உள்ள மக்களை, வெள்ள நீரில் சிக்கியுள்ள மக்களை மீட்கவும், அங்கு நிவாரண பணிகளை மேற்கொள்ளவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிலிருந்து அதிக அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாலைகள் முழுவதுமாக அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலமாக தான் அந்த பகுதியில் சிக்கியுள்ளவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்படுகிறது. அவர்களை மீட்டு மற்ற பகுதிகளுக்கு மீட்பதற்கு ஹெலிகாப்டர்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அங்கு 8 ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் அங்கு சேத விவரங்கள் என்பது அதிகமாக இருப்பதால் கூடுதல் ஹெலிகாப்டர்கள் தேவை என தற்போது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் 1871ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வசிக்கும் சுமார் 40 லட்சம் மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் மற்றும் தூத்துக்குடி நகரங்களில் தாமிரபரணி ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளார். அதை ஒட்டியுள்ள பகுதியில் மிகவும் மோசமாக காணப்படுகிறது. மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசினுடைய அதிகாரிகள் மற்றும் SDRF மற்றும் NDRF குழுக்களை தற்பொழுது திரட்டி அந்த பகுதியில் அவர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் இருந்து நிவாரணப் பொருட்கள் தற்பொழுது அந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் இணைப்பு சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் இப்பொருட்களை வழங்க முடியவில்லை. ஹெலிகாப்டர் மூலம் தான் தற்பொழுது அந்த பகுதியில் அடைந்து அந்த மீட்பு நடவடிக்கைகளையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்க முடிவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது விமானப்படையினுடைய 4 ஹெலிகாப்டர்களும், கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்களும், கடலோர காவல் படையின் 2 ஹெலிகாப்டரும் என மொத்தம் 8 ஹெலிகாப்டர்கள் தற்பொழுது அந்த பகுதியில், தூத்துக்குடி பகுதியில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்பதற்காகவும், அதே போல் காணாமல் போனவர்களுக்கு அதாவது அந்த வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து செல்லவும் அனுப்பப்படுகின்றன. இந்த அழிவு என்பது அதிக அளவில் அந்த பகுதியில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதுமாக ஒரு வெள்ளத்தால் சூழ்ந்து ஒரு அழிவின் நிலையில் காணப்படுகிறது. ஆகையால் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக கூடுதல் ஹெலிகாப்டர்களை உடனடியாக மத்திய அரசு அனுப்ப வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் தற்பொழுது கடிதம் எழுதியுள்ளார். அதாவது ஏற்கனவே 8 ஹெலிகாப்டர் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது. உணவுப் பொருட்களையும் அவர்கள் தான் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதி என்பது முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிலிருந்து அங்கு ஒரு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஒரு 1500 பயணிகளுடன் ரயில் ஒன்று சிக்கியிருந்தது. அந்த ரயிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் உணவுப் பொட்டலங்கள் ஹெலிகாப்டர்கள் மூலமாக தான் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அந்த பகுதிகளில் இருந்த மக்களை எல்லாம் வேறு பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தும் பணியில் இங்க இந்த விமானப்படையினர் மற்றும் இந்தியன் கோஸ்ட் கார்டு சொல்லக்கூடிய கடலோர காவல் படை, அதே போல் கடற்படை ஆகிய அந்த ஹெலிகாப்டர்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தற்பொழுது அங்கு நிலைமை என்பது மிக மிக மோசமாக உள்ளது. முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. காலையிலிருந்து அங்கு வரக்கூடிய அந்த தகவல்களை, அங்கு உள்ள காட்சிகள் எல்லாம் அந்த ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது வெள்ளக்காடாக தான் முழுவதுமாக காட்சியளிக்கிறது. அதாவது திருநெல்வேலியில் ஓரளவிற்கு வெள்ளம் அடிந்திருந்தாலும் தூத்துக்குடியில் பாதிப்பு என்பது அதிக அளவில் உள்ளது. ஆகையால் அங்குதான் தற்பொழுது முழுவதுமாக
மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்கு அரசு முடுக்கிவிட்டுள்ளது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஒரு அமைச்சர் குழுவினர் அந்த பகுதியில் உள்ளனர். அதே போல MP கனிமொழி தலைமையிலான ஒரு குழுவினரும் அந்த பகுதியில் அந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல அந்த பகுதியில் அறியப்பட்ட அந்த பகுதியில் உள்ள அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்தவரும் தற்பொழுது அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளார். ஏனால் எந்தெந்த பகுதிகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு நன்றாக அறியும் என்பதால் அந்த அதிகாரிகளையும் முதலமைச்சர் அந்த பகுதிகளுக்கு அனுப்பியுள்ளார். இப்படி அந்த மீட்பு மற்றும் அந்த நிவாரணம் என்பது போர்க்கால அடிப்படையில் அங்கு நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் சாலைகள் முழுவதுமாக அந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டுள்ளது. மாவட்டமே தனித்து காணப்படுகிறது, தனித்து விடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையிலும் ஓரளவிற்கு மேல் உள்ளே செல்ல முடியவில்லை. அந்த தேசிய நெடுஞ்சாலைகளிலும் அந்த முழுவதுமாக சாலை துண்டிக்கப்பட்டு விட்டது. அதே போல இணைப்பு சாலைகளும் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு அந்த மாவட்டம் என்பது தனி தீவாக தான் காணப்படுகிறது. வெள்ளக்காட்டு நடுவே தான் அந்த தூத்துக்குடி மாவட்டமே உள்ளது. ஆகையால் தான் தற்பொழுது அவர்களை மீட்பதற்கும் உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கும் ஒரே வழி என்பது வான்வெளிதான். அதுதான் தற்பொழுது இந்த 8 ஹெலிகாப்டர்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நேற்றிலிருந்து அவர்களுடைய பணியை தொடங்கிவிட்டனர். இன்று காலை முழு வீட்டில் அவர்களுடைய இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை அவர்கள் உணவு கொடுக்கின்ற பணிகளை வழங்கி வருகின்றனர். ஆகையால் தான் இந்த 8 ஹெலிகாப்டர் என்பது போதாது, கூடுதல் ஹெலிகாப்டர் தேவை என்பதால் தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தற்போது கடிதம் எழுதியுள்ளார். மீட்பு பணிகளுக்காக 8 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இது போதாது, இன்னும் அதிகமாக ஹெலிகாப்டர்கள் தேவை என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலமாக அறிவுறுத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.